காரை தறிக்கட்ட வேகத்தில் ஓட்டிய நபர். அவரின் கவனக்குறைவால் நேர்ந்த விபத்து. அன்று அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்தது என்ன? வெல்கம் டு மிஸ்ட்ரி தமிழ் யூடியூப் சேனல். இது மர்ம கதைகளின் ராஜ்யம். வாருங்கள், கதை உள்ளே செல்லலாம். ஒரு நாள் இரவு ஒரு நபர் காரை மிக வேகமாக ஓட்டி சென்று கொண்டிருந்தார். திடீரென ஒரு கர்ப்பிணி பெண் குறுக்கே வந்து விட்டாள். அவரால் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த பெண் மீது மோதிவிட்டான். அந்த விபத்தில் அவளும் அவள் வயிற்றில் இருந்த குழந்தையும் இறந்து விட்டனர். உடனே அந்த நபர் உடலை வேனில் ஏற்றி காட்டுக்குள் சென்று அவள் உடலை எரித்துவிட்டு அங்கிருந்து சென்றான். மறுநாள் அந்த பெண்ணின் கணவர் அவளை எல்லா இடங்களையும் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கவலையடைந்த அவர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். காவலர்கள் பல இடங்களில் தேடியும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் சாலை ஓரத்தில் இருந்த சிசிடிவி கேமராவை அவர்கள் கவனிக்க தவறிவிட்டனர். 2 நாட்களுக்கு பிறகுதான் அந்த நபர் கேமரா இருப்பதை நினைவு கூர்ந்தார். உடனே காவல் நிலையத்திற்கு ஓடி சென்று கேமரா இருப்பதை பற்றி தெரிவித்தார். காவல்துறையினர் அதை சோதித்த போது அந்த பெண்ணையும் கொலையாளியையும் கண்டுபிடித்தனர். கொலையாளி கைது செய்யப்பட்டு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றான். இப்போதான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் விடுதலை ஆனார். மீண்டும் தன் காரில் சென்று கொண்டிருந்த போது அதே கர்ப்பிணி பெண் அவனிடம் லிஃப்ட் கேட்டார். அதிர்ச்சியடைந்த அவன் கண்களை மூடி திறந்த போது அந்த பெண் அங்கு இல்லை. வெறும் பிரம்மை என்று எண்ணி மீண்டும் காரை ஓட்டினான். அவள் சென்று கொண்டிருந்த சாலையில் தெருவிளக்குகளோ மற்ற வாகனங்களோ இல்லை. இருபுறமும் காடுகள் மட்டுமே இருந்தது. விலங்குகளின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தன. திடீரென அவனுக்கு பின்னிருந்து ஒரு கை தெரிந்தது. அவன் திரும்பி பார்த்தபோது அங்கு யாரும் இல்லை. ஆனால் காரின் பக்கவாட்டு கண்ணாடியை பார்த்தபோது ஒரு முகம் அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தது. அது மிகவும் பயங்கரமாக இருந்தது. பயந்து போன அவன் காரின் கட்டுப்பாட்டை இழந்து காட்டுக்குள் சென்று ஒரு மரத்தின் மீது மோதிவிட்டான். அந்த விபத்தில் அவன் அங்கேயே இறந்து விட்டான்.